சீனியர் லீடரை நொட்டகையில தட்டி வெளியே போன்றாரு. இது எச் ராஜாக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லைங்க. பொன்னார் எங்க இருக்காரு இப்போ? பொன்னார் எங்க இருக்காரு? அதே மாதிரி அக்கா தமிழிசைய மொத்தமா முடிச்சு வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. திட்டமிட்டே அவங்கள ஆளுநர் பதவியில இருந்து இறக்கி இப்ப ஆளே அட்ரஸ் இல்லாம அக்காவை விட்டாங்க. அக்கா தனியா பதறிட்டு இருந்தாங்க. நான் ஏர்போர்ட்ல யாருமே பதில் சொல்லக்கூடாது, பத்திரிகையாளர் சந்திக்க கூடாதுன்னு ஒரு சட்டமே இயற்ற அளவுக்கு போயிருச்சு பாஜக. அது காரணமே எங்க அக்காவை ஓரங்கட்டணும்ன்றது தான். தமிழிசைக்கா நெத்திக்கு நேரம் உண்மையை சொல்லிவிட்டாங்க. ஒரு செயல் திட்டத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். தப்பான ஆட்களை கட்சியினுடைய உறுப்பினரா சேர்க்க மாட்டோம். என் காலத்துல நான் சேர்க்கலப்பா அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. அது அண்ணனுக்கு பொத்துக்குச்சு. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சீனியர் லீடர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஓரங்கட்டப்படுறாங்க. KT ராகவன் அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல மாட்டினதே அண்ணன் சொல்லிதான். புரியுதுங்களா? சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் ஆடியோ வீடியோல சிக்க வச்சு கையில 6 மணி நேரத்துக்கான படத்தை வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் மிரட்டி உரட்டி ஓரங்கட்டுறதுதான்